ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்கலாம். நோபல் ப்ரைஸ். நோபல் ப்ரைஸ் வந்து ஸ்வீடிஷ் அகாடமி கொடுத்துட்ருக்காங்க. எப்போலேருந்து கொடுக்குறாங்கன்னா 1901லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 116 தடவை, அதாவது 116 தடவை கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 120. அதில் 103, அதாவது 103 மென் வாங்கியிருக்காங்க, 17 உமன் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கு, ஒரு ஸ்வீடிஷ் அகாடமி வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போலேருந்துன்னா 1901லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. 2023 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் நோபல் ப்ரைஸ் வின்னர் அவங்களாம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மலாலா. சில பேர் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம். டோனி மாரிசன், மலாலா, மேரி கியூரி தான் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கின விமன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு துறையில் சாதித்த ஃபீமேல், அதாவது 17 பேரில் நான் சில பேர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோபல் ப்ரைஸை 2 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 4 தடவை, 4 தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. 7 தடவை இந்த ப்ரைஸே கொடுக்கணும். எந்தெந்த இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1914, 1918, 1935, 1940, 41, 42, 43. ஃபிசிக்ஸில் வந்து யார் வாங்கியிருக்காங்க தெரியல? ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஃபிசிக்ஸில் 1921 வாங்கியிருக்காரு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 25 மொழிகளில் இது வரைக்கும் ரைட்டர்ஸ் லிட்ரேச்சரில் வாங்கியிருக்காங்க. அதில் ரொம்ப யங்கஸ்ட்டாக யார் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ருட்யார்ட் கிப்ளிங் 41 வயசில் வாங்கியிருக்காரு. 1907 வாங்கியிருக்காரு. ரொம்ப ஓல்டஸ்ட்டாக யாங்க வாங்கியிருக்காங்கன்னா டோரிஸ் லெஸ்ஸிங் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ரைட்டர். இவங்க வந்து 88 வயசில் வாங்கியிருக்காங்க. 2007 வாங்கியிருக்காங்க. 2023க்கான லிட்ரேச்சர் யார் இப்போ வாங்கியிருக்காங்கன்னா லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வந்து ஜான் ஃபோசி அப்படின்றவர். 1913 வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிக்காக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸை வந்து இறந்துட்ட அப்புறம் வாங்கின ஒரு ஆள் யாருன்னா எரிக் அலெக்ஸ் கால்ஃப்லெட்ஜ் அப்படின்ற ஒருத்தவங்க 1931 வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 தடவை வந்து இந்த ப்ரைஸ் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. யார் நிராகரிச்சிருக்காங்கன்னா அந்த எரிக் அலெக்ஸ் கால்ஃப்லிட் சொன்னல, அவர் வந்து 1919 அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு தடவை நிராகரிச்சிருக்காரு. போரிஸ் பாஸ்டர்னக் அப்படின்றவங்க 1958, ஜெயின் பால் சாத்ரே வந்து 1964 நிராகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலாலா, அதாவது ஆக்டிவிஸ்டான மலாலா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் யங்கஸ்ட்டு நோபல் லாரேட்டாக இருக்காங்க. அவங்க வந்து வேர்ல்டு பீஸ்க்காக, அமைதிக்காக வாங்கியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தாகூர் 1913 சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபி எய்ட்ஸ் வந்து 1923, டிஎஸ் எலியட் 1948, ஜார்ஜ் பெர்னான்ஷா வந்து 1925. இவங்கெல்லாம் முக்கியமான இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். ஓகே, இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.